ஒரு வீட்ல ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, பட்டன் ஃபோன் இந்த 3 பேரும் வசிக்கிறாங்க. இந்த ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அது எப்படி இருக்கும்னு. அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய நேச்சரே டிஃபரெண்ட். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கும் தெரியும், அது ஒரு டிஃபரெண்ட்டான ஆப்ஸ் இருக்கும். நெறைய ஆப்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெறைய பேரால யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப லோ காஸ்ட்லேருந்து ஹையர் பிரைஸ் ரேஞ்சஸ் வரைக்குமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து வாங்க முடியும். இந்த பட்டன் ஃபோன் ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு டிஃபரெண்ட் நேச்சர். அதில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒண்ணும் இருக்காது. ஃபோன் வந்தா அட்டெண்ட் பண்ணலாம். யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா, டைப் பண்ணி ஃபோன் பண்ணலாம். ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸா இருக்கும். கீழ விழுந்தாலும் உடையாது. சார்ஜ் ரொம்ப நேரம் நிக்கும். இந்த மாரி நெறைய நேச்சர்ஸ் அதில இருக்குங்க. இப்போ ஆப்பிள் ஃபோனு ஒரு நேச்சர், ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு நேச்சர், பட்டன் ஃபோன் ஒரு நேச்சர். இத இன்னும் திருத்தமா சொல்றதா இருந்தா, ஆப்பிள் ஃபோனு அதனுடைய தனித்தன்மையில் இருக்கிறது. ஆண்ட்ராய்டு ஃபோனு அதனுடைய தனித்தன்மையில் இருக்கிறது. பட்டன் ஃபோனு அதனுடைய தனித்தன்மையில் இருக்கிறது. இந்த 3மே எது உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்ற அடிப்படையில பிரிக்க முடியாது. 3மே தனித்தன்மையில இருக்குது. இப்போ ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு பட்டன் ஃபோன் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்க ஆப்பிள் 15 ப்ரோ மேக்ஸ் குடுத்தீங்கன்னா, என்ன செய்வாங்க அந்த பாட்டி? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. மேபி யூஸ் பண்ணலாம். ஆனா, அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க யூசேஜுக்கு தகுந்த மாரி அந்த ஃபோன யூஸ் பண்ண முடியும். அப்போ இதுல எதுவுமே உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு இல்ல. எல்லாமே அதன் வந்து தனித்தன்மையில இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆப்பிள் ஃபோன் என்ன பண்ணுது, ஆண்ட்ராய்டு ஃபோனுகிட்ட போயி, "நீ என்ன இப்படி இருக்க? இந்த இந்த ஆப் மாரியே நீ வேலை செய்ய மாட்டேங்கிறியே! என்ன உன் ஸ்க்ரீன் குவாலிட்டி இப்படி இருக்குது? இந்த மாரி செட்டிங்ஸ் எல்லாம் உன்ட்ட இல்லையே!" அப்படின்னு ஆப்பிள் ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனுகிட்ட சொல்லுது. ஆண்ட்ராய்டு ஃபோன் அதே மாரி, "நீ என்ன ரொம்ப 1,00,000 உனக்கு குடுத்து வாங்குறதா? நான் வந்து ரூ. 10,000க்கே நான் கிடைக்கிறேன். இந்த மாரிலாம் காஸ்ட்லியா இருந்தேன்னா, எப்படி மக்கள் பொருளாதாரத்தில கஷ்டப்படுறாங்க." இப்படின்னு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆப்பிள் ஃபோன குறை சொல்லுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து பட்டன், "நீ எல்லாம் ஒரு ஃபோன் கேட்டகரியிலே வரலாமா? நீ மொதல்ல தள்ளி போ" அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவன சொல்றாய்ங்க. அப்போ இந்த கம்பேரிசன் அதாவது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கிறணும். தன்னுடைய தனித்தன்மையை உணராத ஒருவன் தான் இன்னொருவனோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்வான். தன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்த ஒரு மனிதன் இன்னொருவனுடைய ஒப்பீட்டுக்கு செல்ல மாட்டான். மாறாக என்ன தெரியுமா செய்வான்? அவனுடைய தனித்தன்மையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்த ஒருவன், தன்னுடைய தனித்தன்மை தான் இறைவனுக்கு நெருக்கமானது. அப்படித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த தனித்தன்மையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவன், தன்னை இன்னொருவனோடு ஒப்பீடு செய்து கொள்ள மாட்டான். நம்பர் 1. இன்னொருவனுடைய தனித்தன்மையை தொந்தரவு செய்யக்கூடிய செயல்களிலும் ஈடுபட மாட்டான். இது நம்பர் 2. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு வீட்ல கணவன் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. கணவன் அவனுடைய தனித்தன்மையை உணர்ந்த நிலையில் இருக்கும்போது, அவனை யாருடனும் ஒப்பீடு செய்து கொள்ள மாட்டான். இது அவனுக்கான ஒரு விஷயம். அவன் சமூகத்துல இருக்கக்கூடிய, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய, அவனுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு கூடயுமே அவன ஒப்பிட்டு தன்னை தாழ்த்திக் கொள்ளவோ, தன்னை உயர்த்திக் கொள்ளவோ மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. நம்ம தனித்தன்மையில இருப்போம்ன்னு சொல்லிட்டு, அவன் நிம்மதியா இருந்துட்டு இருப்பான். இது ஒரு நிலை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, குடும்பத்தில இருக்கவங்களையும் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவங்களுடைய தனித்தன்மை என்ன என்பதை உணர்ந்து, அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்து மகிழ்வான். இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் ஆண்ட்ராய்டு ஃபோன் ரேஞ்சுல இருப்பான். அப்பா ஆப்பிள் ரேஞ்சுல இருப்பாரு. அவன் ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு தெரியாம, நான் ஆப்பிள் ஃபோனா இருக்கனே, அவன் ஏன் ஆப்பிள் ஃபோனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன பிடிச்சு நோண்டும்போது என்ன ஆகும்? அவனால கண்டிப்பா
ஆப்பிள் ஃபோனாக மாறவே முடியாது. முடியுமா? ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆப்பிள் ஃபோனாக மாற முடியுமா? ஏன்னா அதனுடைய சாஃப்ட்வேரே வேற, அதனுடைய மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியே வேற. சரியா? அப்போ அப்பா வந்து அவருடைய தனித்தன்மையில் இல்லாத போதுதான் மகனை அவரை போல இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையில் எதிர்பார்க்கிறார். அப்பா தன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்து விட்டால், தனித்தன்மை என்றால் என்ன என்பதை உணர்ந்து விட்டால், தனித்தன்மை தான் இறைவழி என்பதை உணர்ந்து விட்டால், அவன் என்ன பண்ணுவாரு? அவனுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளில் அவனை செலுத்துவாரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல உறவு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இல்லையா? தட் இஸ் 0 தானே. உறவு சிக்கல்களே வராதுல்ல. இப்போ அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னது? அப்பா நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறாரே! நம்ம அதால செய்ய முடியலையே! அப்படின்னு அவன் நெனைப்பான். அத அவனால செய்யவே முடியாது. அதற்கு மாறாக இந்த அப்பா, மகனே நீ தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றாய். நீ தனித்துவமான படைப்பு. உன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளில் நீ பயணம் செய்து கொள். உன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொண்டு அதில் நிலை பெற்று இரு என்று அறிவுறுத்தும்போது, அதற்கான ஆதரவுகளை செய்யும்போது, அந்த பையன் எப்படி இருப்பான்? நல்லா வளருவான். இப்ப கணவன், மனைவி இருக்கிறாங்க. கணவன் தன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்த நிலையில், மனைவியினுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை செய்வான். கணவன் தன்னுடைய தனித்தன்மையை உணராமல் இருக்கும் நிலையில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நீ ஏன் இப்படி இருக்க? மனைவின்னா இப்படித்தான் இருக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். நீ இத்தனை மணிக்கு இது செய்யணும். அத பண்ணணும், இது பண்ணணும். இந்த மாரி அவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற் போல, அவளுடைய தனித்தன்மையை கொலை செய்து, ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயலில் ஈடுபடுகிறான். இங்க அந்த மனைவிக்கு கணவன் மேல எப்படியான ஒரு பிணைப்பு இருக்கும்? ஒரு ஆகச்சிறந்த பிணைப்பு என்பது இருக்காது. ஒரு உணர்வின் அடிப்படையிலான பிணைப்பு என்பது இருக்காது. ஏனென்றால் அவளுடைய தனித்தன்மையை இவன் மதிக்கவில்லை. அப்ப இங்க உறவு சிக்கல்கள் எழுகிறது. உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. இந்த ஆடியோவ திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆழமா புரியும். மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவருமே தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் அவருக்கான வாழ்வியல் தன்மையில் தான் நிலை பெற முடியும். அது நன்மை, இதுவும் நன்மை. இறைவன் நன்மைகளில் தான் மனித வாழ்வை அமைத்திருக்கின்றான். நீ தனித்தன்மையா இருக்க அப்படின்னா, நீ நன்மையா இருக்க, அவங்க தப்பா இருக்காங்கன்னு இல்ல. நீ ஒரு விதமான நன்மையாக இருக்கிறாய். அவர்கள் ஒரு விதமான நன்மையாக இருக்கிறார்கள். இப்ப தீமையின் வழியில் போகும்போது நிச்சயமாக நாம் நம்முடைய குடும்பத்தினர்களை, நம்முடைய நண்பர்களை, உறவினர்களை கண்டிக்கலாம், அறிவுறுத்தலாம், வழிகாட்டலாம். இது வந்து தனித்தன்மையை கெடுக்கிறது ஆகாது. இப்போ ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து தவறான வழியில போறான். அப்பா என்ன பண்றாரு? இல்ல, இல்ல நம்ம ஆப்பிள் ஃபோன் ஆச்சே. ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படிதான் போகும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல. ஏன்னா எல்லாருமே அடிப்படையில ஃபோனு. சரியா? அந்த ஃபோன் அவன் கார் மாரி தரையில ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்வோம்? அப்படி ஓட்டக்கூடாதுடா இது ஃபோனு. ஃபோன் வந்து பேசணும். அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குதுல்ல. சரியா? அப்போ தனித்தன்மை என்பது நன்மை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நன்மை. மகன் அவனுடைய தனித்தன்மையில் நன்மைகளின் பாதையில் செல்லும்போது தான் அப்பா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் தப்பான பாதையில போகும்போது கண்டிப்பா அதை இன்டர்ஃபியர் பண்ணி நேர்வழிப்படுத்தலாம். ஆனால் அவன் நன்மைகளின் பாதையில் அவனுடைய தனித்தன்மையில் இருக்கும்போது, அவன் நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்லை. மாறாக அவனுக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும். ஸோ இந்த வித்தியாசத்தை, இந்த ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ இந்த தனித்தன்மை குறித்த விழிப்புணர்வு வரும் என்றால், தியானம் செய்யும்போது. நீங்கள் தியானம் செய்ய 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 உங்களுடைய தனித்தன்மை உங்களுக்குள் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய தனித்தன்மை மிளிர ஆரம்பிக்கும். அவ்வாறு எழுச்சி பெறும்போது மற்றவர்களுடைய தனித்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும். அவர்களுடைய தனித்தன்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துவிடும். இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா, உறவுகள் என்பது சுகமாகும். இந்த விழிப்புணர்வு வரல அப்படின்னா, உறவுகள் என்பது மாபெரும் சோதனை. உறவுகளைப் போல ஒரு சோதனை இந்த உலகத்தில் இல்லை. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாய்ங்க. சரியா? அப்போ உறவுகளை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும். தியானம் தான் ஒரே வழி. வேறு எதிலேயுமே இந்த உறவுகளை குறித்த விழிப்புணர்வு வராது. ஏனென்றால், உறவுகளை குறித்த மற்ற உயிரினங்களுடனான உறவு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால், அவைகள் படைக்கப்பட்ட அடிப்படை தன்மையை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான், இறைவன் அவர்களை தனித்தன்மையோடு படைத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்வதுதான் ஒரே வழி. அந்த தனித்தன்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, ஆதரவு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். தனித்தன்மை என்பது நன்மை. ஏனென்றால் இறைவன் நன்மைகளில் தான் அனைவரையும் படைத்திருக்கிறார். நமக்கு உரிமையானவர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு பிடித்தவர்கள் தவறான பாதைகளில் செல்லும் போது நிச்சயமாக கண்டிக்கலாம். அது நிச்சயமாக தனித்தன்மை அல்ல. எனவே அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் அவர்கள் நன்மையின் பாதையில் இருக்கும்போது நீங்கள் அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். அவர்களை உங்களுடைய சொத்துக்களை போல நீங்கள் நினைக்காதீர்கள். அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். உங்களுடனான ஒரு நெருக்கமான பதிவு அவர்களுடைய மனம் இரண்டில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு போயிடுச்சுன்னா நீங்க வேறோ, அவர் யாரோ, நீங்க யாரோ. அதனால நீங்க அவரோட இருக்கிறீங்க. அவர் உங்களுடைய சொத்து கிடையாது. ஒன்னா இருங்க. அவங்களுடைய தனித்தன்மையை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தனித்தன்மையில நீ நிலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். அவர்களுக்காக உங்களுடைய தனித்தன்மையையும் இழந்து விடாதீர்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சூழ்நிலையிலையுமே உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக உங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடாதீர்கள். நீங்கள் தியானிக்க 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 உங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகிவிடும். உங்களை சூழ்ந்து உருவாகிவிடும். இறைவனுடைய கருணையால் அந்த சூழல் உருவாகிவிடும். உங்களுடைய தனித்தன்மையை தொந்தரவு செய்யக்கூடிய யாரும் உங்கள் கிட்டே நெருங்க மாட்டார்கள். ஓடிடுவாங்க. ஒரு கவசம் போல நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். எனவே இன்றைய வகுப்பு உறவு நலன்களை பேணிக் கொள்வதற்கான மிக அடிப்படையான ஆன்மீக சாரத்தை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வகுப்பாக அமைந்திருக்கிறது இறைவனுடைய அருளை கொண்டு. எனவே தியானம் செய்யுங்கள். தியானம் என்பது நம்முடைய வாழ்வில் சுகத்தையும், இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும், சமாதானத்தையும், அமைதியையும் தரக்கூடிய ஒரே ஒரு எளிய வழி, அழகிய வழி என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். நம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம நண்பர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? ரொம்ப சுமூகமாக இருக்குது. அவங்களோட இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆயிடுது. ஏன் இந்த வேறுபாடுனா, நண்பர்களோட பழகும்போது நாம் அவங்க தனித்தன்மையை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நம்ம தனித்தன்மையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அவங்க தனித்தன்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்கள் தனித்தன்மையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஒரு இணக்கமான ஒரு சூழல், லேசான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அந்த நட்பு என்பது நன்மையாக இருக்க வேண்டும். நன்மைகளில் நீங்கள் இணக்கம் கொண்டிருக்க வேண்டும். இப்போ வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது? உங்கள் தனித்தன்மையை நீங்கள் உணரலை. இதனால மற்றவங்களுடைய தனித்தன்மையை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை. அவங்களுடைய தனித்தன்மையை அவங்க பேணிக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கல. நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீங்க, அதே நிலையில் அவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அவங்க வேற நிலையில் இருக்கிறாங்க, அவங்களும் அவங்க நிலையில் நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதனால தான் குடும்பங்களுக்குள்ள ஒரு உறவு சிக்கல்கள் ஏற்படுது. இப்போ நாம் குடும்பமாக தியானம் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவோம். அவ்வளோதான். அவங்க தனித்தன்மையில் நன்மைகளின் பாதை. தனித்தன்மை என்பதே நன்மை தான். ஏன்னா தனித்தன்மை, தனித்துவமான தன்மை என்பது அது ஒரு இறை உணர்வுகளுடன் கூடிய ஒரு வார்த்தை. படைப்பினுடைய சாரமே தனித்தன்மை. ஒரே மாதிரி படைப்பு 2 இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இல்லை. இறைவன் தனித்துவமாக படைத்து கொண்டிருப்பவன். அப்போ அது நன்மை. நம்ம குடும்பத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய தனித்தன்மைகளையும் நாம் மதிக்க வேண்டும். எப்படி மதிக்க முடியும் அப்படின்னா, நாம நம்ம தனித்தன்மையை உணர்வதன் மூலமாக மட்டும்தான் மதிக்க முடியும். நம்ம நம்முடைய தனித்தன்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரே வழி தியானம். பாம் 3ல பதிவுகள் வெளியே போக 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 அடியில் என்ன கிடைக்கும்னு நீங்க தான் கிடைப்பீங்க. நீங்க கிடைப்பீங்க. அதுதான் உண்மையான நீங்க. அதுதான் அந்த தனித்துவமான நீங்க. அது வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை என்பது சுகமான வாழ்க்கை. முக்கியமாக உறவுகளுடன் சுகத்தை, நன்மைகளை, இறை உணர்வுகளை பேணிக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.
இறைவழி வாழ்க்கைன்றது எவ்வளவு இன்பமானது. இறைவழியில நம்ம பயணிக்க தொடங்கும்போது தான் அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா நெறைய உலகத்தினுடைய லோடெல்லாம் ஏத்தி வச்சிருப்போம் இல்லையா? அப்படியே போக, 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 போக அந்த லோடெல்லாம் அப்படியே கீழ இறங்கி, 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 இறங்கி அங்க ஒண்ணுமே இருக்காது. இது ரொம்ப லேசான தன்மையில இருக்கும். தியானம் என்பது அழகானது. தொடர்ந்து அந்த தியான வழிமுறைகளில் நாம் இணைந்திருப்போம். அதற்கான விருப்பங்களை மனதில் கொண்டிருப்போம். இறைவன் நிறைவேற்றி தருபவன். அவனைத் தவிர நிறைவேற்றுபவன் இல்லை. இந்த புரிதல்களோடு இன்றைய தியான வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.